மகர ராசி நபர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச நிலைமை, அதற்கு அடுத்த அமைப்பாக ராசிக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்ச அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியில். இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சனி பிளஸ் செவ்வாயுடன் சேர்க்கை. இது ஒரு காம்பினேஷன். இந்த மகர ராசி நபர்களுக்கு இந்த காம்பினேஷன் ஒரு சில நிலைகளில் நன்மைகளையும் கொடுக்கும், ஒரு சில நிலைகளில் கெடுதலையும் கொடுக்கும். ஸோ நன்மை என்ன கெடுதல் என்ன அப்படிங்கிறது வீடியோவுடைய தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு பின்னாடி தர்றேன். அதனால் வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. ஸோ மகர ராசி நபர்களுக்கு புதனுடைய ஹெல்ப் இந்த மாதத்தில் கிடையாது, இருக்காது. புதன் ஒரு ரொம்ப ஃபில்டர் பண்ண நிலைமையில் அடிமட்ட லெவலில் பலகீனமான அமைப்பில் இருக்குது மகர ராசி நபர்களை பொறுத்தவரை. அப்போ என்ன ஆகுதுன்னா, மகர ராசி நபர்களுக்கு 6 மற்றும் 9 கூடிய கிரகம். அப்போ இந்த 6 மற்றும் 9 கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஒரு பகை தொந்தரவு, எதிரி தொந்தரவு, ஒரு அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் கடன் பிரச்சனைகளில் நீங்கள் ஏதாச்சும் மாட்டிட்டு முடிச்சா கூட அந்த கடன் தொந்தரவுகள் இந்த மாதத்தில் ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களை மைனஸ் ஆக்காது. கடன் டார்ச்சர்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை அனுபவிக்கிறதுக்கு அந்தளவுக்கு திருப்தி இருக்காது. பல்ல கடிச்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு திருப்தியோடு அனுபவிக்கிற மாதிரி இருக்காது. அதாவது மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் கெயினாக கிடைக்குதுன்னா அவங்க ஏதாச்சும் கம்மியாக ஏதாச்சும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆதாயம் கிடைச்சதுன்னா திருப்தியாக இருப்பாங்க. அதே அதிக செலவு, அதிக விலை கொடுத்து ஒரு விஷயத்த திருப்தியாக அனுபவிப்பாங்கன்னா இருக்காது. அதாவது என்கிட்ட போகிறது கம்மியாக இருக்கணும், வர்றது அதிகமாக இருக்கணும், அதுவே என்னுடைய மன திருப்தி. இது மகர ராசி நபர்களுடைய ஆழ்மனதோட கேரக்டர். அதே போல் அதிகமாக போகுது, எக்ஸ்ட்ரா போகுது, கூடுதலாக போகுது, இல்லை ஒரு பயத்தோடு போகுது, என்கிட்ட வரவுகள் வர்றதுக்கு மேலே செலவுகள் நிறையா போகுது, வரவுகள் அந்த செலவுக்கு அதிகமாக, அதாவது செலவு அதிகமாக போய் வரவு கம்மியாக கிடைக்கிறது, இல்லைன்னா செலவு மட்டும் நடந்து அதுக்கு ஈக்குவலான வரவு அப்படிங்கிறது கூட மகர ராசி நபர்களால் ஏற்றுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சின்னதாக போட்டு பெருசாக வந்தால் மகர ராசி நபர்கள் திருப்திப்படுவார்கள். அப்படி இல்லை என்றால் போனதுக்கும் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட வருத்தப்பட்டுருவாங்க. ஆமாம், இதை பண்ணால் என்ன, கொடுத்தேன் 10 ரூபா கொடுத்தேன், 10 ரூபா திருப்பி கொடுக்குறேன், அப்போ இது எதுக்கு, 10 ரூபாயோட 11 ரூபா 12 ரூபா கொடுத்தீங்கன்னா சௌரியம், கொடுத்ததை திருப்பி வாங்குறதுக்கு நான் உனக்கு கொடுத்துக்கிட்டேன், என்கிட்ட இருந்த நிச்சயம் போதுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கொடுத்ததற்கான வரவுகள் வருவா அப்படிங்கிறதுக்கு பதிலாக கொடுத்ததற்கு கம்மியாக கூட வர்றதுக்கு வரவுகள் இருக்குது. அதனால் அந்த திருப்திங்கிறது மகர ராசி நபர்களுக்கு ஏப்ரல் கிடையாது. ஸோ பாக்கியாதிபதி 6ஆம் அதிபதியும் ஒரு சேர ஒரு கிரகமாக இருந்து வீக்கான நிலைமையில் இருக்கிறதுனால, ஸோ இந்த மாதத்தை அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கவும் தேவையில்லை, அதுக்கான ஆதாயத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கவும் தேவையில்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே முடிவு எடுத்துடலாம். அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை பேசுறது. சரி, இப்போ அடுத்தது சுக்கிரனுடைய உச்சம் அப்படிங்கிறது யோகாதிபதி இல்லையா? அப்போ சுக்கிரனுடைய உச்சம் மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் சில விஷயத்தில் இறங்கி காரியத்தை சாதிப்பதற்கு நல்ல வழிகள் உண்டு, நல்ல உதவிகள் கிடைக்கும், உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான நபர்கள் கிடைப்பாங்க, உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டிங்கன்னா அது டெவலப் ஆகி உங்களுக்கான வளர்ச்சியை நோக்கி போகும். புதிய முயற்சிகள் அப்படிங்கிற சொகுசு தன்மையான ஒரு விஷயத்த லக்ஸரியாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே போல் சொகுசு பொருட்களான வீடு, வாகன அமைப்பு, உங்களுடைய ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஊருக்குள்ளே கொஞ்சம் பகட்டாக வாழ்கிறதுக்கான அமைப்புகள், இந்த மாதிரியான ஒரு சொகுசு தன்மையான லக்ஸரி சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால சொகுசு தன்மையான விஷயங்கள் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு ஓரளவுக்கு அதனை நோக்கி இருந்துச்சுன்னா அதற்கான சொகுசு பொருட்கள், சொகுசு தன்மையான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தை 3ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உதவிகளும் உண்டு. அதில் செய்து முடிப்பதற்கான நபர்கள் கிடைப்பாங்க, பண வரவு உண்டு. நீங்கள் செலவு பண்ணலன்னா கூட மற்றவர்கள் செலவு பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய வைப்பாங்க உங்களுக்கு, இப்படிங்கிற உதவிகளும் கிடைக்கும்.
அடுத்தது 10ஆம் இடத்தை விதியும் 3ல் இருக்கிறதுனால தொழில் பண்ணக்கூடிய அத்தனை மகர ராசி நபர்களுக்கும் இது வந்து ஒரு புண்ணியமான காலகட்டம். தொழில் ரீதியான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உங்களோட முயற்சி எதனை நோக்கி போகுதோ அந்த நோக்கம் கரெக்டாக அமையும். ஸோ தொழில் ரீதியான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்ததாக ஊருக்குள்ள இது வரைக்கும் ஒரு பலகீனமான அமைப்பில் இருக்கிறீங்க, ஒரு ஒன்றும் அந்தளவுக்கு மற்றவங்க பார்வையில் ஒன்றும் சிறப்பாக இல்லை, செழிப்பாக இல்லை அப்படிங்கிறவங்களாம் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒரு கெத்தாக வாழக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே ஒரு கெத்தாக கலர் தூக்கி விட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன கிடைச்சா கூட அது உங்களுக்கு பெருமை தான். அந்த பெருமை வந்து உங்களுக்கு கெத்தாக மாற்ற இல்லையா, அந்த மாதிரியான கெத்து காட்டக்கூடிய சம்பவங்கள் சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக சூரியன், அட்டமாதிபதியும் சூரியன் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 15க்கு பிறகு 4ஆம் பாவத்தில் உச்சம். மகர ராசி நம்மளுக்கு சூரியன் உச்சம் ஆகக்கூடியது தவறான வழிமுறை அப்படி என்பது அர்த்தம். அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்கள நோக்கி ஒரு அதிகார பவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. மேல்மட்டத்தை விட நீங்கள் தொடர்புல கொள்ள போறீங்க. அரசியல் தொடர்பு, அதிகார தொடர்பு, தலைமை பொறுப்பு. அடுத்ததாக அரசியல், அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வருது அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் கிளியராக என்ன பின்விளைவுகள் வரும், இது வந்து நமக்கு சாத்தியப்படுமா, பின்விளைவுகள் என்ன ஏது அப்படி என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும். எடுத்தவொடனே ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கௌரவ குறைச்சலையும் மரியாதை குறைவையும் பின்னாளில் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்பது சூரியன் உச்சம் வந்து அட்டமாதிபதி உச்சங்கிறதுனால ஒரு அவமானத்தை கொடுப்பதற்கான வழிகள் உண்டு. அடுத்ததாக அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக பணத்தை இழக்கக்கூடாது மகர ராசி நபர்கள். அட்டமாதிபதி உச்சமாகிற காரணம் என்னன்னாக்கா உங்ககிட்ட உள்ள பொருளை இழுத்து கொண்டு வேற பக்கம் தள்ளி விட்டுரும். நீங்கள் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த பணத்தை அரசாங்கம், அரசியல், அதிகார வர்க்கம் உனக்கு அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், நீ அப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், உனக்கு தான் அந்த விஷயம், ஏன்னா தேர்தல் வேற வருது, உனக்கு தான் அந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங் சொல்லி உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் பணத்தை வாங்கி கொண்டு போவதற்கு இந்த சூரியன் ஆட்களை அனுப்பும் அப்படி என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ அட்டமாதிபதி சூரியன், அட்டமாதி என்பது கிரகம் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அப்போ உங்ககிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரே நாளில் நிறைய எழுத்து கொண்ட கொடுத்து உங்களுக்கு கடனாளி ஆக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட்டமாதிபதி சூரியன் உச்சமாவது ஏப்ரல் 15க்கு பிறகு நீங்கள் உங்களை விட சக்தி படைத்த, அதிகாரம் படைத்த நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படி என்பது தெளிவாக சொல்லிடுறோம். அடுத்ததாக இந்த செவ்வாய் சனியோட காம்பினேஷன் 2ல் வருது. இப்போ சனியுடன் செவ்வாயும் செவ்வாயுடன் சனியும் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால மகர ராசி நபர்களுடைய குணநலன்களில் இந்த மாதத்தில் ஒரு மாற்றங்கள் உறுதி. இது வந்து உங்களுடைய உறவுகள், உயிர் காரகத்துவத்தில் பிரச்சனையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கும், நீங்களாக உருவாக்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும், உங்களால் பாதுகாக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு அதிகமாகும். அதே சமயம் உயிரற்ற காரகத்துவமான பணம், ஏன்னா மகர ராசிக்கு லாபத்தை தரக்கூடிய செவ்வாயும், சொத்து சுகத்தை தரக்கூடிய செவ்வாயும் பிளஸ் ராசிநாதனும் தனாதிபதியுமான சனி 2ல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பண ரீதியான, பணத்துக்கு உயிர் கிடையாது இல்லையா, அப்போ உயிர் காரகத்துவத்தில் தான் பிரச்சனை. உயிரற்ற காரகத்துவமான பணத்தில் பிரச்சனை இல்லை. பணம் உங்களுக்கு நிறையா கூட கிடைப்பதற்கு வழிகள் இருக்குது இந்த ஏப்ரல் மாதம். ஆனால் உயிர் காரகத்துவமான உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் தான் பஞ்சாயத்து. நீங்கள் ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச, வார்த்தைகள் எக்கத்தப்ப போய் முடிய, அது ஒரு ஃபைட்டிங்காக மாறி மன வருத்தம் வர அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை அமைப்புகளில், குடும்ப உறுப்பினருடைய லைஃப் ஸ்ட்ரக்சரில் சிதைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலே ஒரு இடத்துல போர்க்களம் அப்படி என்பது அர்த்தம். அப்போது குடும்பாதிபதி, குடும்ப பாவகத்தில் சனியுடன் செவ்வாய் சேர்க்கை வர்றதுனால சண்டை, வம்பு, சச்சரவுகள், பிரச்சனைகள் உங்ககிட்ட இருந்தோ இல்லை உங்களை சார்ந்த ஆண்கள்கிட்ட இருந்தோ பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே குடும்ப பிரச்சனையாக மாறும். குடும்ப பிரச்சனையாக மாறி இந்த ஒரு மாதம் அமைப்பில் உங்களுடைய வாய் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அபசகுணமான வார்த்தைகள், இது மாதிரி கொஞ்சம் விஷத்தன்மையான வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்பட்டு அது வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காது. அதற்கு நேர்மாறாக இந்த காம்பினேஷன் உயிரற்ற காரகத்துவமான பண விஷயத்திலையும் பொருள் சேர்க்கையிலையும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அவரவர் தகுதிக்கு ஏற்ப, அவரவர் லெவலுக்கு ஏற்ப, தற்போதைய ஜாதக அமைப்புக்கு ஏற்றபடி அந்த பணத்தொகைங்கிறது பூர்த்தி செய்யப்படும்.
இதுவே இந்த ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள் மகர ராசிக்கு.